இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கெல்லாம் என்ன மரியாதை? முதல்ல ஸ்டேஷனை விட்டு வெளியில போ. அப்படி இல்ல வேலை நேரத்துல இங்க வந்து என்ன வேலை செய்ய விடாம இடைஞ்சல் பண்ணேன்னு கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். கெட் அவுட். என் ஹஸ்பண்டுக்கு தண்டனை கிடைக்க ஆதாரமா இருந்ததே இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தானே சார். ஆனா இந்த ரிப்போர்ட் உண்மையான ரிப்போர்ட் இல்லன்னு கோர்ட்ல நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். ஆஃப் கோர்ஸ். ஆனா இந்த ரிப்போர்ட் உண்மைன்னு நிரூபிக்கணும்னா அதுக்கான சாட்சிகள் வேணும். அதுல எந்த தவறும் நடந்துடக்கூடாது. அப்பதான் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கும். அதுல எந்த தப்பும் நடக்காது சார். சாட்சி ஆதாரங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறேன் சார். எப்படியாவது என் ஹஸ்பண்ட விடுதலை ஆக்கணும் சார். கரெக்ட்டுமா. டியூட்டில இல்லாமலே இந்த கேஸ்ல நீங்க இவ்வளவு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. டியூட்டில சேர்ந்து குற்றவாளியை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்துங்க. இந்த மாதிரி கிரிமினலுங்க தப்பிக்கவே கூடாது. நீங்க உடனே டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. சார் போலீஸா இருந்தாதான் உங்களால எல்லா தகவல்களையும் தடையில்லாம சேகரிக்க முடியும். இந்த கேஸ்ல நான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன். இந்த கேஸை நீங்களே டீல் பண்ணுங்க. நான் இப்பவே ஆர்டர் போடுறேன். ஹலோ, என்ன துர்கா, நீ மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? எங்க யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக சொல்லாம இருந்தியா? அப்படிலாம் இல்ல ஹாஸ்னி. திடீர்னு நான் டியூட்டில சேர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அதான் உடனே ஜாயின் பண்ணிட்டேமா. அவசியம் ஏற்பட்டுச்சா? என்ன சொல்ற துர்கா? சூர்யாவுக்கு கிடைச்சிருக்கிற தீர்ப்பு உடைக்க ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னல, அதை இப்ப நான் தான் கோர்ட்ல ஒப்படைக்கணும். அப்பதான் சூர்யா குற்றவாளி இல்ல நிரபராதின்னு விடுதலை ஆவாரு. சிஸ்டர், ஒருவேளை கேஸ்ல அவ உங்களை சிக்க வச்சுட்டான்னா நீங்க எப்படி சிஸ்டர் தப்பிப்பீங்க? முட்டாள், இது வரைக்கும் என்னெல்லாமோ பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் எப்படியெல்லாம் நான் தப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்பவும் பணத்தை அப்படியே அள்ளி வீசிதான் நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க போறேன். சிஸ்டர், இதுவரைக்கும் பண்ணினதெல்லாம் பெட்டி கேஸ் மாதிரி தான். சாதாரணமா 50,000 1 லட்சம் கொடுத்து டாக்டர் கம்பவுண்டர் இவனோட எல்லாம் விலைக்கு வாங்கிவிட்டோம். ஆனா இப்ப நீங்க மாட்டீங்கன்னு வைங்க, அது சாதாரணமான கேஸ் இல்ல சிஸ்டர், தூக்கு தண்டனை கேஸ். அதுல இருந்து தப்பிக்கிறது சாதாரணமான விஷயமா? கோடிக்கணக்கில் செலவாகும் சிஸ்டர். அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? உங்களை தொங்க தான் விடாம. இந்த நேரம் அந்த வைரம் நம்ம கையில கிடைச்சிருந்தா கூட அதை வச்சு நமக்கு பல கோடி ரூபாய் பணம் கிடைச்சிருக்கும். அதை வச்சு நம்ம யார வேணா விலைக்கு வாங்கி என்ன வேணும்னாலும் சாய்ச்சிருக்கலாம். ஆனா இப்ப அந்த வைரம் அந்த கிளவி கிட்ட எல்லாம் போய் சேர்ந்திருக்குது. இனிமே நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது சிஸ்டர். அந்த வைரம் நம்ம கைக்கு வந்தா என்ன சொல்றீங்க சிஸ்டர்? செல்லதுரை, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இறந்து போன டாக்டர் சேகரோட கேஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் கேட்கலாமா? சாரி மேடம், இதுக்கு முன்னாடி நான் பேசின எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க திரும்ப வந்து சார்ஜ் எடுத்துக்க போறீங்கன்னு தெரிஞ்சதுமே அந்த டாக்டரோட கேஸ் ஃபைல் எடுத்து
டேபிள்ல வச்சுட்டேன். நீங்க பாருங்க. ஓ வெரி குட். ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. சஸ்பென்ஷன்ல நான் தற்காலிகமா தான் இருந்தேன். அது தெரியாம நான் போஸ்டிங்ல இல்லன்னதும் என்ன எவ்வளவு கேவலமா பேசுனீங்க. ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கிற என்கிட்டயே அப்படி நடந்துக்கிறீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வர பொதுமக்கள் கிட்ட நீங்க எப்படி நடந்துப்பீங்க? எவ்வளவு மோசமா பேசுவீங்க. ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, மக்கள் கட்டுற வரி பணத்துல தான் நம்ம சம்பளமே வாங்கிட்டு இருக்கோம். நம்ம பேச வேண்டியது அவங்களுக்காக தானே தவிர அரசியல்வாதிக்கும் அமைச்சருக்கும் இல்ல. பதவி பணம் இருந்தா மட்டும் போதும், யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணலாங்கிற பழக்கத்தை மாத்திக்கோங்க. பதவி வரும்போது பணிவும் வரணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. சாரி மேடம். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்றேன். எங்க கிடக்குதுன்னு தெரியலையே போ, சிஸ்டர். போ. வாங்க வாங்க வாங்க. அவுட்டு. ஆ, கிழவி செத்துருச்சு. வைரம். சிஸ்டர் அங்க பாருங்க, வைரம் பளபளன்னு டால் அடிக்குது. சிஸ்டர் இவ்வளவு சுலபமா கிளவி விக்கெட் போகும், வைரம் நம்ம கைக்கு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சிஸ்டர். ஆமா சங்கரபாண்டி, நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த நாகஜோதி கிட்ட இந்த வைரத்தை எடுக்க நாம எவ்வளவோ சிரமப்பட்ட மாதிரி எதுக்கும் ரொம்ப சிரமப்படுவோமோன்னு நினைச்சேன். அந்த மந்திரவாதி ஈஸியா வேலையை முடிச்சு கொடுத்துட்டான். சிஸ்டர் என்ன ஒரு நிமிஷம் இருங்க. என்ன? அதாவது என்ன சிஸ்டர் நீங்க இந்த வைரத்தை எடுக்க போய் தான் அந்த கிழவி என்ன புரட்டி புரட்டி எடுத்துச்சு. இந்த வைரத்தை எடுக்கிறதுக்கு நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு ரத்தம் சிந்தி இருப்பேன். அதனால என் கையால இந்த வைரத்தை எடுத்து உங்களுடைய பொற்கரங்கள்ல கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. நான் கொடுத்துதான் நீங்க வாங்கணும். அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர். சரி சரி, ஓ ஆசைப்படி நீயே அந்த வைரத்தை எடுத்து என் கையில கொண்டு வந்து கொடு. போ போ போ. இருக்க நான் போய் எடுத்து வரேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாகாளியே நமஹ. சீக்கிரம் சீக்கிரமா எடு. இருக்கு.